எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குங்க. என் அப்பாவையும் என் தங்கச்சியும் விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். புனிதா எங்க வீட்டுக்கு தான் வரணும். என்னால என் குடும்பத்தை விட்டுட்டு வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் வர முடியாது. அது எப்படிப்பா? பொண்ணுங்க மட்டும் கல்யாணம் ஆன உடனே பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுல போய் உட்கார்ந்துக்கணுமா? என்னப்பா நியாயம் இது? ஒன்னு புரிஞ்சுக்கோப்பா, நாங்க வீடு கட்டுறப்பவே புனிதாக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து கட்டியிருக்கோம். இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு அவ எப்படிப்பா உங்க வீட்டுக்கு வருவா? அதுவும் உங்க வீடு வேற ரொம்ப சின்ன வீடு. அம்மா, கையும் காலையும் வீசி நடந்தா கூட பக்கத்துல இருக்கிற ஆள் மேல பற்றும். அங்க எப்படிப்பா என் பொண்ணு வந்து வாழ முடியும்? ஏங்க, நீங்க ஸ்டேட்டஸை சொல்லி காட்டுறீங்களே. புனிதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது எங்க ஸ்டேட்டஸை பத்தி உங்களுக்கு தோணலையோ? தம்பி இங்க பாரு, உன்னை நான் புனிதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணமே அவ சந்தோஷமா இருப்பாங்கிறதுக்காகத்தான். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டஸ் அது இதெல்லாம் எனக்கு எதுவுமே தோணலப்பா. எங்க வீட்டுல எங்க கூடவும் புனிதா சந்தோஷமா தான் இருப்பா. புனிதாவை நாங்களும் நல்லா பார்த்துப்போம். சந்தோஷமா வாழ்றதுக்கு பெரிய வீடு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சின்ன கூடு இருந்தாலே போதுமானது. அடேங்கப்பா, உன்ன இந்த ஒரு டயலாக சொல்லிடுங்க. சரிப்பா, வீட்டை கூட விட்டு தள்ளுப்பா, அது கூட ஒரு பிரச்சனையே இல்ல. அம்மா, நாங்க நினைச்சா சிட்டிக்குள்ள எவ்வளோ பெரிய பங்களா வேணாலும் வாங்கி உனக்கு தர முடியும். ஆனா புனிதா என் கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பா. மரகதம், நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம், நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எதுக்குங்க? எதுக்கு? உங்களுக்கு தெரியாததா? நம்ம மருமக தெய்வான என்ன சொன்னா? எங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்கணும்னு சொன்னா. அதனால என்ன, போயிட்டு வான்னு நம்ம மருமகளை அனுப்பிதானங்க வச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம பொண்ண நம்ம கூடவே வச்சுக்கிறோம்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கபிலனும் நம்ம கூடவே இருக்கட்டும். முடியாதுங்க, என்னால முடியாது. புனிதாவை எங்க கூட அனுப்பி வைங்க. என்னால புனிதாவை உங்க கூட அனுப்ப முடியாது. அவ வரவும் மாட்டா. சரிங்க, வர வேண்டாம். நாங்க கிளம்புறோம். கபிலன், என்னைக்கு உங்களுக்கு புனிதாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு அனுப்பி வைங்க. என்னால தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு என் குடும்பத்தையும் விட்டு கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் என்னால இருக்க முடியாதுங்க. கபிலன், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. எப்படி சார்? எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும்? நான் சொன்னதுதான். நாங்க கிளம்புறோம். அத்தை மனசு மாறினா சொல்லி அனுப்புங்க. போலாமா? கபிலா, கல்யாணம் விளையாட்டுக்காரியம் இல்லப்பா. கல்யாணம் முடிஞ்ச உடனே இப்படி எல்லாம் கோவப்படாதப்பா. நான் கோவப்படலப்பா. கோவப்படுத்துறாங்க. ஒரு நியாயமான ஆசை நீங்க சொன்னீங்க, அதுக்கே இங்க மதிப்பு இல்ல. அப்புறம் இவங்க கிட்ட என்னத்தை பேசி பெருசா புரிய வைக்க முடியும்? அவங்க மனசு மாறட்டும்பா. அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கலாம். புனிதா, நான் வரேன். உனக்கா நம்ம வீட்டு கதவு எப்பவும் திறந்தே இருக்கும். என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னு சந்தோஷப்படும் போதே இப்படி ஆயிடுச்சப்பா. என்னால இதுல எதுவும் சொல்ல முடியல நம்பி. என்ன மன்னிச்சுக்கோப்பா. நாங்க கிளம்புறோம். புனிதா, அவங்களே கிளம்புறேன்னு சொல்றப்போ நமக்கு என்னமா? உனக்கு அம்மா நான் இருக்கேன்.
மணிமேகலை பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு பாத்தில? வயிற்றுச்சல்டி, நம்ம வயிற்றுச்சல் சும்மா விடுமா? ஆரம்பிச்சிருச்சு பாரு. இனி மரகதன் குடும்பத்துல ஒருத்தருமே நிம்மதியா இருக்க முடியாதுடி. நிம்மதியா இருக்க முடியாது.